itself. Let G be a group எடுத்துக்கிறேன். Pi from G to G is a group homomorphism. A group homomorphism and bijective. Okay, and bijective இருந்தால் இதை பை என்ன சொல்லுவோம்னா is an automorphism சொல்லுவோம். சரியா? is an automorphism of G ன்னு சொல்லுவோம். சரியா? let G be a group. Pi from G to G is a group homomorphism and bijective இருந்தால் பை என்ன சொல்லுவோம்னா automorphism of G ன்னு சொல்லுவோம். சரியா? automorphism of G is an isomorphism from G onto itself. சரியா? automorphism of G is an isomorphism from G onto itself. Okay, so இதை automorphism சொல்லுவோம். சரியா? அடுத்து art of G. art of G என்ன இருந்ததுன்னா collection of sigma such that sigma is an automorphism of G. Okay, sigma is an automorphism of G. Collection of all possible automorphism of G. சரியா? ஜிக்கும் ஜிக்கும் இடையில எவ்வளவு ஆட்டோமார்பிசம் டிஃபைன் பண்ணுதோமோ அந்த ஆட்டோமார்பிசத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இது. ஆர்ட் ஆஃப் ஜினா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி. சரியா? அல்லது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஐசோமார்பிசம் ஃப்ரம் ஜி ஆன் டு இட் செல்ஃப்னு சொல்லுவோம். சரியா? கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி சொல்லிக்கலாம், அல்லது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஐசோமார்பிசம் ஆஃப் ஜி ஆன் டு இட் செல்ஃப்னு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ ஆர்ட் ஆஃப் ஜின்னு ஒரு நொட்டேஷன் கொடுத்துட்டேன். இந்த செட் வந்து நான் எம்டின்னு சொல்ல முடியுமா? ஆர்ட் ஆஃப் ஜி வந்து நான் எம்டின்னு சொல்லணும். சரியா? சொல்ல முடியுமா? நான் எம்டி எப்படி சொல்லுவீங்க? Define I from G to G by I of X equal to என்னன்னா X ன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம் for every X belongs to G. சரியா? இப்போ ஆட்டோமேட்டிக் கிளியர்லி என்ன தெரியும்னா இது ஐடென்டிட்டி மேப். சரியா? ஐடென்டிட்டி மேப் வந்து எப்பவுமே என்னன்னா பைஜெக்டிவா இருக்கும். சரியா? ஸோ I is bijective. ஓகேவா? அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணணும். இப்போ I of XY என்னன்னா எல்லா எலமெண்ட்டும் அதே எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகுது. அப்போ XYயும் எதுக்கு மேப் ஆகுனா XY. எக்ஸு பதிலாக I of X போட்டுக்கலாம், ஒய்க்கு பதிலாக I of Y போட்டுக்கலாம். சரியா? ஸோ அப்போ திஸ் ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி X, Y பிலாங்ஸ் டு G. அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா I வந்து பைஜெக்டிவ் இருக்கு, குரூப் ஹோமோமார்பிசம் வந்துட்டு. ஸோ I is an automorphism of G ன்னு சொல்லிக்கலாம். ஸோ I belongs to art of G ன்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ அப்போ art of Gங்கிற செட் வந்து என்னன்னா நான் எம்டி. art of Gங்கிற செட் வந்து என்னன்னா நான் எம்டி செட்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு ஆட்டோமார்பிசம் இருக்கு, அது என்னன்னா ஐடென்டிட்டி ஆட்டோமார்பிசம். இந்த I என்ன சொல்லுவோம்னா I is the identity automorphism of G. Identity automorphism of G. Okay, இப்போ கொஸ்டின் என்னன்னா is art of G under composition a group. காம்போசிஷனை பொறுத்து இது குரூப்பா இருக்குமா? ஆர்ட் ஆஃப் ஜி வந்து காம்போசிஷனை பொறுத்து குரூப்பா இருக்குமா இருக்காது? எஸ் தான், குரூப்பா இருக்கும். சரியா? ஆர்ட் ஆஃப் ஜி வந்து குரூப் அண்டர் காம்போசிஷன் சொல்லிக்கலாம். சரியா? இப்போ கொஸ்டின் என்னன்னா இதுல இதுக்கு டீடைல் ப்ரூஃப் பார்ப்போம். சரியா? இப்போ எஸ்ஜின்னா என்ன அர்த்தம்ப்பா? எஸ்ஜிங்கிற நோட்டேஷன் உங்களுக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். செட் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். கரெக்ட்டா சொல்லுங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் ஆன் ஜி. அப்படியா? என்னங்க சொல்லுவீங்க? எஸ்ஜிக்கு எஸ்எக்ஸ்னு போட்டா என்ன எழுதுவீங்க?
பெர்முடேஷன் குரூப்னு ஒரு நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கானாப்பா? Yes, sir. எஸ்எக்ஸ்னா என்ன அர்த்தம்? செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த Yes, sir. இதை வந்து என்ன சொல்லியிருப்போம்னா பெர்முடேஷன் குரூப்னு சொல்லியிருப்போம். எக்ஸோட கார்டினாலிட்டி என்னன்னு எடுக்கிறப்போ அதை சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி என்னன்னு சொல்லியிருப்போம். சரியா? அப்போ எஸ்ஜிங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் சிக்மா சச் தட் சிக்மா இஸ் பெர்முடேஷன் ஆன் G. Okay, SGங்கிறது கலெக்ஷன் ஆஃப் பெர்முடேஷன் ஆன் G. ஓகேவா? இதை பத்தி இது என்ன சொல்லணும்னா ஈஸியா பெர்முடேஷன் குரூப். சரியா? ஈஸியா பெர்முடேஷன் குரூப். ஓகே, குரூப் அண்டர் காம்போசிஷன். ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? கலெக்ஷன் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் காம்போசிஷன் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நடத்தியிருக்கேன். சரியா? ஓகே, இப்போ எஸ்ஜிக்கும் ஆர்ட் ஆஃப் ஜிக்கும் உள்ள ரிலேஷன் என்னதுப்பா? எஸ்ஜிக்கும் ஆர்ட் ஆஃப் ஜிக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஸ் சொல்ல முடியுமா? ஆர்ட் ஆஃப் ஜி வேணா கேளுங்க. ஆர்ட் ஆஃப் This is a subgroup of SG. வெரி. இப்போ ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் எ சப்செட் ஆஃப் எஸ்ஜி. ஓகேவா? ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் எ ஃபர்ஸ்ட் சப்செட்னு சொல்லிக்கிறேன், அடுத்து சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் எ சப்செட் ஆஃப் எஸ்ஜி பெர்முடேஷன். ஒன்றும் இல்லை, ஃபார் எனி சிக்மா எடுத்துக்கங்க. ஃபார் எனி சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜி எடுத்துக்கங்க. ஃபார் எனி சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜி எடுத்தீங்கன்னா சிக்மா வந்து எப்படி இருக்கும்னா பைஜெக்டிவா இருக்கும். ஓகே, பைஜெக்டிவ் ஃப்ரம் சிக்மா பைஜெக்டிவ்னா என்ன அர்த்தம்? சிக்மா ஃப்ரம் ஜி டு ஜி. இந்த மேப் வந்து பைஜெக்டிவா இருக்கும். சரியா? இந்த மேப் பைஜெக்டிவா இருந்துச்சுன்னா இது சிக்மா வந்து பெர்முடேஷன் ஆன் ஜியா மாறிடும். சிக்மா இஸ் ஏ பெர்முடேஷன் ஆன் ஜின்னு சொல்லிக்கலாம். பெர்முடேஷனா இருந்தா சிக்மா எங்க வந்துடும்? எஸ்ஜில வந்துடும். சரியா? அப்போ சிக்மா ஆர்ட் ஆஃப் ஜி வந்து என்னன்னா சப்செட் ஆஃப் எஸ்ஜின்னு சொல்லிக்கலாம். சரியா? கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் இஸ் ஏ சப்செட் ஆஃப் பெர்முடேஷன் குரூப் சொல்லிக்கலாம். சரியா? அப்போ இப்போ கிளைம் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் ஏ காம்போசிஷன் பொறுத்து இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் எஸ்ஜி பெர்முடேஷன். சரியா? ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் பெர்முடேஷன் குரூப். சரியா? இந்த இடத்துல பைஜெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். பட் இங்க உள்ள எல்லா ஆட்டோமார்பிசத்துலயும் என்ன இருக்கும்னா ஹோமோமார்பிசமும் இருக்கும். இங்க உள்ளதுல சில இதுல ஹோமோமார்பிசம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ அப்போ ஆர்ட் ஆஃப் ஜி வந்து என்னன்னா சப்செட் ஆஃப் எஸ்ஜி. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் எஸ்ஜி அண்டர் காம்போசிஷன். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் எம்டி சொல்லியாச்சு. சரியா? நான் எம்டி சொல்லியாச்சு. ஐ பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜின்னு சொல்லியாச்சு. சரியா? இப்போ அடுத்து என்னன்னா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும். இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி வந்துட்டு க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும். சரியா? அப்போ லெட் சிக்மா கமா டவ் பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கணும். சிக்மா கமா டவ் பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜி. ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா சிக்மா அண்ட் டவ் ஆர் பைஜெக்டிவ். சரி, சிக்மா அண்ட் டவ் ஆர் பைஜெக்டிவ். சரியா? ரெண்டு பைஜெக்டிவ் மேப்போட காம்போசிஷனும் என்னது பைஜெக்டிவ்னு நீங்க படிச்சிருக்கலாம். அப்போ சிக்மா காம்போசிஷன் டவ் அண்ட் டவ் காம்போசிஷன் சிக்மா. இங்க டொமைன் அண்ட் கோடமைன் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். அப்போ காம்போசிஷன் வேலிட். ஸோ சிக்மா காம்போசிஷன் டவ் அண்ட் டவ் காம்போசிஷன் சிக்மா ஆர் பைஜெக்டிவ். ஓகே, சரியா? அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சிக்மா காம்போசிஷன் டவ் வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லணும். சரியா? அப்போ லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துங்க. தென் சிக்மா காம்போசிஷன் டவ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா சிக்மா ஆஃப் டவ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரியா? சிக்மா ஆஃப் டவ் ஆஃப் எக்ஸ் ஒய். அடுத்து என்ன எழுதலாம்னா டவ் வந்து குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கும். ஸோ சிக்மா ஆஃப் டவ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டவ் ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கலாம். அகெயின் இப்போ டவ் ஆஃப் எக்ஸும் டவ் ஆஃப் ஒய் எங்கே இருக்கும்னா ஜியில தான் இருக்கும். சரியா? டவ் ஆஃப் எக்ஸும் டவ் ஆஃப் ஒய்யும் ஜியில தான் இருக்கும். சிக்மா வந்து குரூப் ஹோமோமார்பிசம். அப்போ சிக்மா ஆஃப் டவ் ஆஃப் எக்ஸ் அண்ட் சிக்மா ஆஃப் டவ் ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கலாம்.
ஸோ இங்கே இதை ரீரைட் பண்ணீங்கன்னா என்ன எழுதலாம்னா திஸ் ஈக்குவல் டு சிக்மா காம்போசிஷன் டவு ஆஃப் எக்ஸ் சிக்மா காம்போசிஷன் டவு ஆஃப் ஒய்ன்னு எழுதிக்கணும் சரியா. ஸோ அப்போ சிக்மா காம்போசிஷன் டவு வந்து குரூப் ஹோமோமார்பிசம் சரியா. ஸோ சிக்மா காம்போசிஷன் டவு இஸ் ஏ ஹோமோமார்பிசம் ஓகேவா. இது பைஜெக்டிவ்னு இருக்கு, ஹோமோமார்பிசம் இருக்கு. ஸோ சிக்மா காம்போசிஷன் டவு பிலாங்ஸ் டு எங்க வந்துடும்னா ஆர்ட் ஆஃப் ஜில வந்துடும் சரியா. ஆர்ட் ஆஃப் ஜில வந்துடும். ஸோ அப்போ ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் க்ளோஸ்ட் அண்டர் காம்போசிஷன் சரியா. ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் க்ளோஸ்ட் அண்டர் காம்போசிஷன் சரியா. ஓகே, இப்போ ஃபார் எனி சிக்மா பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜி எடுத்துக்கோங்க. சிக்மா காம்போசிஷன் ஐ வந்து எங்க இருக்கும்னா ஆர்ட் ஆஃப் ஜில இருக்கும், ஆர்ட் ஆஃப் ஜில இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. சிக்மா காம்போசிஷன் ஐ ஆஃப் எக்ஸ் எடுத்தீங்கன்னா சிக்மா ஆஃப் ஐ ஆஃப் எக்ஸ் எழுதுவீங்க. ஸோ ஐ ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் தான். அப்போ இது வந்து என்னன்னா சிக்மா ஆஃப் எக்ஸ் சரியா. இப்போ இதே மாதிரி ரிவர்ஸ் பாருங்க. ஐ காம்போசிஷன் சிக்மா ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஐ ஆஃப் சிக்மா ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவீங்க. இப்போ இந்த இடத்துல சிக்மா ஆஃப் எக்ஸ் எங்க இருக்குன்னா ஜியில உள்ள ஒரு எலமெண்ட் தான் சரியா. ஜியில உள்ள ஒரு எலமெண்ட் தான். ஐடென்டிட்டி இது வந்து ஐடென்டிட்டி பெர்முடேஷன். ஸோ சிக்மா ஆஃப் எக்ஸ்னு. ஸோ அப்போ திஸ் ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. அப்போ இந்த ரெண்டுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா சிக்மா காம்போசிஷன் ஐ ஈக்குவல் டு ஐ காம்போசிஷன் சிக்மான்னு எழுதிடலாம். திஸ் ஸோ ஐ இஸ் தி identity element in art of G. Identity element in art of G சரியா. ஓகே, இப்போ அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இன்வர்ஸ் சரியா. அடுத்து let sigma belongs to art of G ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ தென் என்ன எழுதலாம்னா சிக்மா இஸ் பைஜெக்டிவ் எழுதிக்கலாம் சரியா. சிக்மா இஸ் பைஜெக்டிவ் எழுதிக்கலாம். பைஜெக்டிவ் இருந்தால் சிக்மா இன்வர்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா பைஜெக்டிவா இருக்கும் சரியா. அதாவது இந்த எலமெண்ட்டுக்கு இந்த சிக்மாவுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ சிக்மா இன்வர்ஸ் இஸ் பைஜெக்டிவ். இப்போ சிக்மா இன்வர்ஸ் வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னு சொல்லணும் சரியா. அப்போ இந்த சிக்மா இன்வர்ஸ் வந்து என்னன்னா ரெண்டு எலமெண்ட் எடுங்க. எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கிளைம் என்னன்னா சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எழுதணும் சரியா. ஓகே, let சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எங்க இருக்கும்னா ஜியில தான் இருக்கும். அப்போ சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யும் எங்க இருக்கும்னா ஜியில தான் இருக்கும். ஸோ அப்போ சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் ஏன்னு வந்துடும், ஒய் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் பின்னு எழுதிக்கலாம் சரியா. இப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா xy ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் ஏ இன்ட்டு சிக்மா ஆஃப் பின்னு எழுதலாம். சிக்மாங்கிறது குரூப், இது குரூப் அண்ட் ஹோமோமார்பிசம் சரியா. பட் சிக்மா இன்வர்ஸ் வந்து ஹோமோமார்பிசம் கிடையாது சரியா. அதான் ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ சிக்மா ஆஃப் ஏ, சிக்மா வந்து குரூப் ஹோமோமார்பிசம்னால சிக்மா ஆஃப் ஏபின்னு எழுதிக்கலாம் சரியா. ஸோ திஸ் சிம்பிளை சிக்மா வந்து பைஜெக்டிவ் இருக்கு, சிக்மா வந்து பைஜெக்டிவா இருக்கு சரியா. அப்போ சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன வந்துடும்னா ஏபின்னு எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம், பிக்கு பதிலாக சிக்மா இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஸோ சிக்மா இன்வர்ஸ் இஸ் ஏ ஹோமோமார்பிசம், சிக்மா இன்வர்ஸ் இஸ் ஏ ஹோமோமார்பிசம் சரியா. அப்போ திஸ் இம்ப்ளை சிக்மா இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜி, சிக்மா இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்ட் ஆஃப் ஜி சரியா. இப்போ என்னென்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. நான் எம்டிக்கு இது சொல்லியாச்சு. அடுத்து க்ளோஸ் அண்டர் காம்போசிஷன் சொல்லிட்டோம், க்ளோஸ் அண்டர் காம்போசிஷன் சொல்லியாச்சு. அடுத்து ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு ரைட்டா. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் பெர்முடேஷன் குரூப். ஆர்ட் ஆஃப் ஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் பெர்முடேஷன் சரியா. ஓகே.